எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் சென்னை முழுக்க மிக பரவலாக பேசப்பட்டது. ஒரு 12 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அரசு அதை அப்புறப்படுத்தி, அதிலும் குறிப்பா தூய்மை பணியாளர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளும் அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தின் தற்போதைய நிலை என்னவா இருக்கு? இதனுடைய அந்த அறிவிப்புகளை எப்படி? போராட்டம் ஓவர். இதுக்கு மேல அது ஆர்கனைஸ் செய்ய யாரும் பண்ண மாட்டாங்க. அது 13 நாள் அந்த போராட்டத்தை அரசாங்கம் பண்ணவிட்டதே தவறு. ஒரு 4 நாள் நம்ம வீடியோ பண்ணும்போது நம்ம சொன்னோம், திமுக அரசு இதை கையாளும் சரியில்லைன்னு. அந்த போராட்டமே ஒரு அர்த்தமற்ற போராட்டம். பிரைவேட்டைசேஷன்ன்றது தேவையானது. அவங்க கோரிக்கைகளும் நடைமுறையில் சாத்தியங்கள்ல அப்படியே அவங்க கோரிக்கையில் ஏற்றாலும் அதை இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது பெரிய ப்ராசஸ் இருக்கு. நீங்க மாநகராட்சி பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண நிறைய இருக்கும். அது அவங்க கூட திமுக கன்சிடர் பண்றோம் எங்களுக்கு, ஆனால் இம்மீடியட்டா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த மாநகராட்சி தரப்புல மேயர் சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி அங்க போராட்டம் பண்ணாங்க. இன்னொன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அங்க இருக்கிற ஒரு கட்டத்துல யாரும் தூய்மை பணியாளர் மாதிரி தெரியல. ஏன்னா திமுக எதிர்ப்பு கோஷ்டிங்கெல்லாம் இதான் வாய்ப்பு நாங்க உள்ள பூந்தாங்க. நம்ம கண்ணால பார்த்தோம், அங்க உட்காந்து ஸ்டாலினுக்கு இதெல்லாம் கோஷம் போடுறது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஆட்கள் தான் அங்க இருந்தாங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2013 தீர்ப்பு வந்தது நீதிமன்றத்துல. அவங்க முதல்ல இந்த இடத்த, ஏன்னா ரிப்பன் பில்டிங் என்பது சென்னையின் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி, சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல. அது சென்னையின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. அது அந்த ஒரு ரோட பிளாக் பண்ணிட்டு இருக்கிறது எந்த அரசும் சும்மா இருக்காது. இது உடனே திமுக தான் அவங்களோட பினாமிகளை வைத்து இது அரசு வழக்கு போட விட்டாங்கன்னா சரி, வழக்கு போட விட்டாங்க சரி. அந்த நீதிமன்றம் நீதிபதி யார் வழக்கு போட்டாங்க அப்படின்றது அடிப்படையில் தீர்ப்பு. அந்த வழக்குல இருக்கிற மொடாலிட்டிஸ், அதுல ஒரு நியாயம் இருக்கா, அதுல டெக்னிக்கல், அதுல ஃபேர் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்து தீர்ப்பு அவரும் சரிதான், முதல்ல நீங்க அந்த இடத்த வெக்கேட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. அரசு காவல்துறையும் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் நீங்க கலைஞ்சு போக சொன்ன போல. அமைச்சர்கள் ரிப்பன் பில்டிங் வெயிட் பண்ணாங்க, அப்பவும் வெளில போல. ஒரு கோஷ்டி உட்காந்து இவங்களை போக விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க போய் பேசாதீங்கன்னு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அரசாங்கம் தன்னோட பலத்தை காட்டிதான் தீரணும். இந்தியாவை பொறுத்தவரை எல்லாவற்றையும் விட இந்த ஸ்டேட்டோட பவர் தான் அதிகம். இது அந்த அரசாங்கத்தின் அதிகாரம் தான் இந்தியாவில் அதிகம். இதை மிஞ்சிய ஒரு அதிகாரம்லாம் கிடையாது. பாகிஸ்தான்ல ராணுவம் பெரிய ஒரு அதிகாரமையும் அரசாங்கத்தை விட. இந்தியால எங்க மத்திய அரசு, மாநில அரசு, இது 2 தான். இதை மிஞ்சிய அரசாங்க அதிகாரம் கிடையாதுன்றதால அவங்க தன்னுடைய பலத்தை பயன்படுத்தினாங்க. அதுவும் ஒரு பெருசா ஒன்றும் அசம்பாதம் நடந்த மாதிரி தெரியல. லேடி போலீஸ் தான் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இதுக்கும் நிறைய பேர் திருத்தி இவங்க அராஜகம் பண்ணி உள்ள போனவங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு என்ன ஒரு ஆண் போலீஸ் ஒருத்தர் எடுத்து உள்ள போடுறாங்க. அவங்க அந்த பையன் கருப்பு சட்டை போட்டு டீஷர்ட் போட்டு பையன், அது பக்கத்து பொண்ணு மாதிரி பாருங்க, பெண்களை எடுத்து விடுபடுத்துறாங்கன்னு. கலைஞ்சு போங்கன்னு சொல்லியாச்சு. அங்க போலீஸ் ட்ரூப் அவங்க ஃபோர்ஸஸ் இறங்குது, எல்லாம் பாக்குறாங்க. கலைஞ்சு போயிருக்கணும். அதே மீறி அங்க அடம் பிடிச்சி நீ, அதுவும் இந்த வீடியோ அந்த வக்கீல் சொல்றாரு, என்னன்னா கம்பியை பிடிச்சி நீங்க உட்காந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ண செய்வாங்க, எடுத்துட்டாங்க. அது இதுல என்ன திமுக முதலமைச்சர் செய்ய தப்புன்னா, இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த கூலி படம் பார்த்ததுதான் தப்பு. அது ரொம்ப இன்சென்சிட்டிவானது. திமுக மீதான் தப்புன்னு இது ஒரு காரணம் காட்டி இன்னமும் அது ஒரு விமர்சனம் அதிகமாக. இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த கூலி படம் பார்த்ததுக்கான விமர்சனத்தை ஸ்டாலின் இது எதிர்கொண்டுதான் தீரணும். நீங்க போராட்டம் நடக்கும்போது கூலி படம் பார்த்துறீங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு பேசுவாங்க. ஆனா நீதிமன்ற உத்தரவை தான் அங்க செயல்படுத்தினாங்க, வெளியேற்றினாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் எல்லாரும் அடுத்த நாள் திமுகவே கொஞ்சம் பயந்து அவங்க 6 அறிவிப்புகள் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ் சேவர் தான் கொஞ்சம் நம்ம அது டேமேஜ் கண்ட்ரோல்ல தான் அவங்க இறங்கினாங்க. அதுதான் மெயின். இதுல என்னன்னா திமுக பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது அதிமுக ஆட்சியில 6 மண்டலங்கள்ல 6ல 7 மண்டலங்கள் பேருக்கு பிரைவேட்டைஸ் ஆக்குனது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். அது சொல்லிடுவாங்க. எங்க போனா நீங்க உங்க ஆட்சியில் இதுக்கு முன்னாடி 7 பேர் இருந்தேன். ஸோ மக்களுக்கு இது அதிமுக சரின்ற எண்ணம் வரல. எடப்பாடியும் அது இந்த கேள்வி வரும் தெரிஞ்சுதான் அவர் போய் அங்க நிக்கல.
மற்றவங்க எல்லாம் பிரைவேடைசேஷன் சரியில்லை அப்படின்னு பேசுறாங்க. அவங்க என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம என்னென்ன ஆளுக்கு வந்ததுங்கெல்லாம் இந்த ஷாலினி லாரன்ஸ் எல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆக்சுவல் இஷ்யூ என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து பிஎஃப் கொடுக்குற பிரச்சனையே பிஎஃப் கொடுக்கும்போது அவங்க டேக் ஹோம் குறைஞ்சதுதான். அவங்க ஆக்சுவல் சேலரியை விட இப்போ டேக் ஹோம் குறையுது. இதுதான் அங்கே பிரச்சனை. இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். ஸோ இவங்களும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துங்க. பட் இதுல வந்து என்ன திமுக இதுல என்ன அவங்க ஒரு இது அரசியலாக்கி சில பேர் தங்களை வீழ்த்துவதற்கு ஒரு சக்திகள் நிறைய ட்ரை பண்றாங்கன்ற திமுக அது புரிஞ்சிருக்கும். அந்த சக்திகளை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதுதான் இப்ப தூய்மை பணியாளர் போராட்டம்ன்றது முடிஞ்சிருச்சு. இந்த போராட்டத்தை வைத்து அரசியல் செய்யும் சக்திகள் எப்படி இந்த திமுக எதிரான நரேட்டிவ்லாம் இதுக்கப்புறம் பில்ட் பண்ணுவாங்கன்றதை அதை வந்து முறியடிக்க தான் அவங்க பார்ப்பாங்க. குறிப்பா வந்து இதுல வந்து ஒரு சாதியினரை மட்டும் அடையாளப்படுத்தி இந்த போராட்டம் வந்து நடத்தினாங்க. அதுல இருக்க எல்லாருமே வந்து காலனி பகுதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு. அது வந்து உண்மையிலே நியாயமானதா நீங்க பாக்குறீங்க? அது நியாயமானதில்லை. பட் அவங்க இந்த ஜாதி தான் அப்படி. ஆனா அங்க உட்கார்ந்தவங்க பெரும்பாலும் அந்த சாதியை சொல்லிதான் உட்கார வச்சிருந்தாங்க. இந்த நீலம் குரூப் எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த சாதி பேரை சொல்லிதான் உட்கார வச்சாங்க. அவங்க வந்து இப்ப என்னன்னா திமுக சென்னையில பெரிய வெற்றிகளை பார்த்து நம்ம கூட நம்ம தொகுதி வாரியா பார்க்கும்போது சொன்ன வட சென்னை மத்திய சென்னை பகுதியில திமுக ஃபைட்டே கிடையாது. அந்த மாதிரி நிலையில இருக்காங்க. அதை வந்து தடுக்கணும். இவர்கள்லாம் திமுக ஓட்டு போடுறதால தான் அது அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. கூட என்ன சொல்றாங்க, திமுக வாக்குறுதியை கொடுத்தாங்க நிறைவேற்றுறாங்க. அது திமுக வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றாதது ஒரு பிரச்சனையா இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை வந்து இவங்களுக்கு வந்து அந்த தூய்மை பணியாளர் சம்பளம் அது கிடையாது, திமுக தேர்தல் வாக்கு நிறைவேற்றாதா இல்லையான்றதுதான் பிரச்சனை. அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து இந்த போராட்டமே திசை மாறி எங்கேயோ போனது வந்து அப்போ இதுதான் அஜெண்டான்றது அவங்க புரிஞ்சிருச்சு. அவங்க வந்து இது ஒரு வாரத்துக்கு ஆக்சுவலி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வெளியேற்றிருக்கணும். அவங்களுக்கு தாமதமானதால இன்னும் நிறைய ஆட்கள் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இருந்தா வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் போயிருந்தா வச்சுக்கோங்க. எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு மற்ற பகுதியில் இருக்க எதிர்ப்பாளர் எல்லாமே கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணியா தீர்வு வழியே இல்லை. அவங்க ஒரு பெரிய யாருக்கும் பெருசா அடிகள் தகாயங்கள் இல்லாம அவங்க வெளியேற்றி இருக்காங்க. இதுல வந்து கை உடைஞ்சு சொல்றவங்க எல்லாம் இந்த ஆக்டிவிஸ்ட் சில உள்ள சொல்லிட்டு உள்ள புந்தாங்களா அவங்களும் அடி விழுந்திருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு வருத்தம் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் சில ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுத்து தான் தீரணும். பொதுவா மக்களுடைய போராட்டமா தொடங்கின இந்த போராட்டம் பின்னணியில யாரோ இருந்து இயக்கிற மாதிரி, இது வந்து வெளி சக்திகள் வந்துட்டு இதுல வந்துட்டு ஈடுபட்ட மாதிரி இருந்தது. இதுல பின்னணியில யாரெல்லாம் இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதுல வந்து அதிமுக பின்னணியில் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எதுவும் பண்ணல. பாஜக, நாம் தமிழர் இது போன்ற அந்த கட்சிகளுக்கு அந்த நெட்வொர்க் எல்லாம் கிடையாது. இது வந்து வட சென்னையில இருக்க ஒரு சில அமைப்புகள் தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் அந்த பின்னாடி இருந்து பேக் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்ப எனக்கு இருக்கக்கூடிய செகண்ட்னா இது திமுகவில் இருக்கும் ஒரு தரப்பே இது செய்திருக்கலாமோன்றதுதான் அது. ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி மேயர் பிரியாவை வந்து மாவட்ட செயலர் ஆக்கணும். வடசென்னை திமுக மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்க திமுக டிஸ்ட்ரிக்ட்ஸே இருக்கல பெருசு. 8 தொகுதிகள் உள்ள இருக்கு. மற்ற மாதிரில 2 தொகுதி 3 தொகுதி 4 தொகுதி இருந்தாலும் இதுல 8 தொகுதி. ஸோ அதை பிரிக்கலாம், மேயர் பிரியாவுக்கு ஒரு தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு டாக் வரும்போதே பல கன்ஃபியூஷன் வந்தது. அதுக்கப்புறமாவும் அது நிறைய அதுக்கப்புறமா தான் இந்த நகரத்துல வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரி தூய்மை பணியாளர் இந்த மாதிரி அலிகேஷன் நிறைய வர ஆரம்பிச்சது. நீங்க ஊடகத்துல கூட சேகர் பாபுவை மையப்படுத்தி பல விமர்சன பல அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திமுக உட்கட்சி அரசியலாலே ஒரு சில பிரச்சனை வந்திருக்கலாம். தெரிஞ்சு திமுக ஒரு தரப்பு தான் இவங்களை பேக் பண்ணி அந்த போராட்டத்தை உட்கார வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. இத வந்து சென்ற ஆண்டு மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரோட மறைவுல இன்வெஸ்டிகேஷன்ஸ் ப்ராப்பரா இருக்காது, அந்த ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. அவர் ஆதரவாளர்கள் அவங்களும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து இது இப்ப பேக் பண்ணி நிற்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் திமுக இந்த செக்ஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட அனுமானம் திமுக உள்ளே இருந்தே சில சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில்